ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். இன்னுமே எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 8 நாள் இல்லை 7 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 7-8 நாட்களுக்குள்ள டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி விஜய் அவர்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்க. லாஸ்ட்டாக பெருமாநல்லூருக்கு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு வரும்போது எக்கச்சக்கமான கூட்டம் வந்தது. இந்த கேம்பெயினை லைவில் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நிமிஷம் மனசு பக்கு பக்குன்னு தான் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அந்த கோயம்புத்தூர்லாம் தாண்டி வரும்போது போலீஸ் ப்ரொடக்ஷனே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு கொத்தான மக்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம். எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது சாமி அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டே தான் லைவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்ல வேளை எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் விஜய் அவர்கள் கேம்பெயினில் பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது 20 பேர் மயக்கம் வாந்தி பேதி அப்படின்னு திமுக காலநக்கி பிழைக்கிற தினகரன் சேனலும் தந்தி சேனலும் 1 by 1 நியூஸை போட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு 4-5 பேர் மயக்கம் போட்டு விழுந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் இவங்களோட கணக்கை பார்த்தீங்களா 20-30 ஏற்றிட்டே போகிறது. இந்த வெயில சாதாரணமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்களே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பட் இந்த விஷயம் விஜயோட பிரச்சார கூட்டத்தில் நடந்ததுனால அப்படியே பழிய தூக்கி விஜய் மேலே போட்டுறது. இது எலெக்ஷன் டைம் அப்படின்றனால விஜய் அவர்கள் கண்டிப்பாக கேம்பெயினுக்கு வந்துதான் ஆகணும். சப்போஸ் வராமல் வீட்டில் இருந்தாருன்னா என்னடா வீட்டிலே இருக்கார் அப்படிம்பீங்க. வெளியே வந்தாருன்னா இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. உங்களோட வன்மத்துக்கெல்லாம் சத்தியமாக அல்பைசில் தாண்டா போய் சேருவீங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎம்கே கையில் கவர்மெண்ட் இல்லை. அப்படி மட்டும் இருந்ததுன்னா இப்போ மயக்கம் போட்டு விழுந்த அந்த 20 பேர் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளாரையே ஆம்புலன்ஸ்லேயே வச்சு கதையை முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க ரிலேஷன் கையில் பாடி கிடைக்க விடாமல் அந்த நாள் முடியறதுக்குள்ளாரையே அவங்க உடம்பு எரிச்சு சாம்பலாக்கிட்டு பழைய தூக்கி விஜய் மேலே போட்டுறது. இந்த 20 பேர் செத்ததுக்கு விஜய் தப்பா காரணம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. கடந்த 75 வருஷமா திமுகவும் அதிமுகவும் மாற்றி இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. இந்த 75 வருஷத்தில் எத்தனை பொதுமக்கள் கவர்மெண்ட்டோட அலட்சியத்தினாலையும் கவர்மெண்ட் நடத்துகிற மதுக்கடைகளினாலையும் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிற அடியாட்களினாலும் எத்தனை கோடி பொதுமக்கள் உயிர் போயிருக்கும். கடைசி ஒரு 5 வருஷம் ஆட்சியிலேயே ஒரு 4000 பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அப்போனா 75 வருஷத்தில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. போனதெல்லாம் தீவிரவாதியோட உயிரோ இல்லை கற்பழிச்சவனோட உயிரோ கிடையாதுங்க, அப்பாவி மக்களோட உயிர். இப்போ திமுகவையும் அதிமுகவையும் ஆதரிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்னால நாளைக்கு உங்கள் குடும்பத்திலே ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படலாம். ஸோ அதனால் வர ஏப்ரல் 23ஆம் தேதி சிந்திச்சு வாக்களிங்க.